ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே அபசாரப்படுவது அதை பற்றி ஒரு விளக்கம் வேண்டும். அது அடியார்களோட பேசும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றனவே, அதனாலே அபராதம் ஆகிவிடுமா என்பது கேள்வி. இந்த அபச்சாரம் அபராதம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடத்திலே நாம் இருக்கக்கூடிய குறையை எடுத்து ஏளனமாக சொல்லுவது, இல்லை அதை கொண்டு அவரை நிந்திப்பது, இல்லை என்றால் ஒருத்தரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை நாம் ஏதாவது சொல்லி நிந்திப்பது, இதெல்லாம் அபச்சாரங்கள் என்று சொல்லப்படும். அதே இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு ஏதோ ஒன்று ஏற்படுகிறது. அந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நாம் இந்த கருத்து ரீதியாக மட்டும் முறையாக பேசினோம் என்றால் அதிலே ஒரு அபச்சாரமும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாமே. அடியன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், ஆழ்வார்களிலே சிறந்தவர் நம்மாழ்வார் அப்படின்னு அடியன் சொல்லுகிறேன். அதுக்கு பாசுரம் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ ஷடகோபருக்கு ஒப்பொருவர் என்று அந்த பாசுரத்தை எடுத்து சொல்லி நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறேன். இன்னொரு அடியவர் அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை பெரியாழ்வார் தான் சிறந்த ஆழ்வார், அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இது என்னுடைய கருத்து என்பது காட்டிலும் மணவாழ் மாமன்கள் இதையும் சொல்லி இருக்கிறார். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பு, உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர் என்று அதே மணவாழ் மாமன்கள் அருளி செய்திருக்கிறார். அதனால பெரியாழ்வார் தான் பெரியவர். இப்படி ரெண்டு பேர் கருத்து வேறுபாடோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுல ஒன்றும் தவறே இல்லை. ரெண்டுத்துக்குமே பிரமாணம் இருக்கு. இது ஒரு விதமான கருத்து வேறுபாடு. வேறு விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம். இப்ப அடியேன் சொல்லலாம், அடியார்களுக்கு தொண்டு பண்ணுவதுதான் உயர்ந்தது என்று சொல்லலாம். இன்னொருவர் இல்லை இல்லை பெருமானுக்கு தொண்டு பண்ணுவதுதான் உயர்ந்தது என்று சொல்லலாம். நம்முடைய பூர்வர்கள் பூர்வாச்சாரியர்கள் அடியார்களுக்கு தொண்டு பண்ணுவதைத்தான் உயர்ந்ததாக காட்டியிருக்கிறார்கள். அதனாலே அந்த சமயத்திலே அடியேன் சொன்ன கருத்து நல்ல கருத்தாகவும் மற்றொருவர் சொன்ன கருத்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாகவும் இல்லாமல் இருக்கும். இப்படி பேசும் பொழுதும் ஒருத்தர் நிந்திக்காமல் நாம் கருத்தை மட்டும் பேசினோம் என்றால் அந்த சமயத்திலேயும் அதுல ஒன்றும் குறையில்லை. ஏன்னா இதுல ஒன்றும் விபரீதமாக இல்லை. பெருமாளுக்கு தொண்டு பண்ண வேண்டும், அது முக்கியம் என்று சொல்வதனாலே அவருக்கு பெருமாள் விஷயத்திலே ஈடுபாடு இருக்கிறது என்பது தெரிகிறது. இதுலேயும் பெரிய குறை இல்லை. ஆனால் நல்ல கருத்தை சொன்னால் இன்னொருவர் ஏற்றுக்கொண்டால் நல்லது. இதற்கு மேலே அவரவர்களுடைய சொந்த விஷயங்களை எடுத்து பேசுவதோ, அதிலே வாக்குவாதம் பண்ணுவதோ, அதிலே ஒருத்தரை நிந்திப்பதோ, அவருடைய பிறப்பை வைத்தோ, அவருடைய ஞானத்தை வைத்தோ, அவருடைய செல்வத்தை வைத்தோ அவரை குறைந்து மதிப்பிடுவதோ, இல்லை அவரை நிந்திப்பதோ, அதெல்லாம் அபச்சாரமாக ஆகும். பொதுவாக கருத்து வேறுபாடு என்பது வருவதனாலே ஒரு அபச்சாரமும் இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.